அன்புக்குரியவர்களே, என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் என்று இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவி முன்வைத்த ஜெப உணர்வை தன்னுடைய வாழ்வாக்கிய கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பக்தர்களாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். புனித அந்தோணியாரை போலவே கடவுள் திருமுன் வைத்து தம்மை காக்கும்படியாக இந்த உலகம் பெரிதும் நினைக்கிற பணத்தை, வசதி வாய்ப்புகளை, பதவிகளை எல்லாம் பின்பற்ற தள்ளி என் நெஞ்சம் அமைதிப்படுத்தக்கூடிய, என் நெஞ்சத்தின் அமைதியின் ஊற்றாக இருக்கக்கூடியவருக்கு என்னை கையளிப்பேன் என்கிற உணர்வோடு வாழ்ந்து புனிதராக உயர்த்த பெற்ற ஆயரான புனித சார்லஸ் பொரோமியோவையும் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். அன்புக்குரியவர்களே, புனிதர்களாக இருப்பது, நல்லவர்களாக இருப்பது, சிறந்தவர்களாக இருப்பது என்பது பல நேரங்களில் அவரவருடைய தனித்திறமையில், அவரவருடைய கடின உழைப்பில், விடாமுயற்சியில் விளைவது என்பது பலருடைய எண்ணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உண்மையில் நாம் புனிதத்தில் வளர்கிறோம், நல்லவர்களாக இருக்கிறோம், மானுடம் பயனுற வாழ்கிறோம், பங்களிப்பை செய்கிறோம், சிறந்து விளங்குகிறோம், பாராட்டப்படுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு அடித்தளமாக இருப்பவர் இறைவன். புனித அந்தோணியாருக்கும் புனித சார்லஸ் பொரோமியோவுக்கும் அவர் வழங்கின அந்த தனிப்பட்ட சலுகை, அருள் அவர்களை புனிதத்தில் நிலைத்திருக்க தூண்டியதை போல நமக்கும் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அருள் நிலையை, தன்னுடைய தனிப்பட்ட சலுகையை தருகிறவராகவே ஒவ்வொரு முறை நாம் இறை வார்த்தையை வாசிக்கிற போதும், பக்தி முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கிற போதும், திருப்பலியில் நாம் பங்கேற்கிற போதும் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் பவுலடியார் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை அந்த திருமுகம் என்பது பவுல் கிறிஸ்தவ சபைக்கு சொல்லக்கூடிய அறிவுரை பகுதியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தின் அறிவுரை பகுதியில் 3 சிந்தனைகளை அவர் முன்வைக்கிறார். முதல் சிந்தனை, நாம் ஒவ்வொருவரும் அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்குமான, எல்லாருக்குமான இலக்கு ஒன்றே ஒன்றுதான், இறை ஆட்சி. இன்றைய நற்செய்தியிலும் கூட இறை ஆட்சியின் விருந்தை குறித்த ஒரு உவமையை இயேசு சொல்ல லூக்கா நற்செய்தியாளருடைய பதிவிலிருந்து நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆக இந்த இறையாட்சி என்கிற ஒற்றை இலக்கை நோக்கி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமைகள், ஆற்றல்கள், கொடைகள், அழைப்பு என்பது கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த தனிப்பட்ட திறமைகளை, ஆற்றலை, வசதி வாய்ப்புகளை, அழைப்பை பொது நன்மைக்காக, இறையாட்சி என்கிற அந்த ஒற்றை இலக்கத்தை மையமாக வைத்து நாம் பணி செய்ய வேண்டும். புனித பதுவை அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய ஆயரான புனித சார்லஸ் பொரோமியோ வாழ்ந்த காலகட்டம் என்பது வேறு. முதல்ல அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டம், அதற்கு பிறகுதான் இந்த சார்லஸ் பொரோமியோ வருகிறார். ஆனால் அந்த திரு அவையில் பிரசன்னமாக இருக்கிற இயேசு ஆண்டவர் முன்வைத்திருக்கிற இறையாட்சி என்கிற இலக்கை குறித்து எப்படி நாம் இந்த திரு அவையில் பணியாற்றுகிறவர்களோடு, இறை மக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் கற்றுத்தருகிற சிறப்பான பாடத்தை புனித அந்தோணியாரும் புனித சார்லஸ் பொரோமியோவும் நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 30 வசனங்கள்ல மிக அற்புதமான ஒரு உருவகத்தை கட்டமைப்பார். அதில் அவர் மையப்படுத்தக்கூடிய செய்தி என்பது,
நீங்களோ கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அந்த உடலில் ஓர் உறுப்பு என்கிற அழுத்தமான பதிவை பவுலடியார் செய்வார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய அத்துணை நம்பிக்கை சார்ந்த செயல்பாடுகளிலும் ஒருவரோடு இணைந்து செயல்பட வேண்டும். நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறேன், நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ என்று தனித்தனியாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறை அல்ல. வேடிக்கையாக சொல்வார், சாலையின் ஓரத்திலே ஒருவர் நடந்து கொண்டிருந்த போது ஒருத்தர் முன்னாடி குழிய கடப்பார வச்சு குழிய தோண்டி போயிட்டே இருந்தார். ஒவ்வொரு குழியா போட்டுக்கிட்டு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டு அவர் குழி போட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தார். அடுத்த ஒரு ஆள் குழிய மூடிக்கிட்டு போயிட்டே இருந்தார். அதை பார்த்தவருக்கு என்னடா இது, அவன் கஷ்டப்பட்டு குழி போறேன், இவன் அந்த குழிய மூடிக்கிட்டே போறேன் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த குழி மூடி கொண்டிருந்த நபரை பார்த்து கேட்டாரா, என்னையா அவர் கஷ்டப்பட்டு குழி போடுறாரு, நீ குழிய மூடிக்கிட்டே போற அப்படின்னு. அப்ப அந்த குழியை மூடி கொண்டிருந்த நபர் சொன்னாரா, ஐயா இந்த வேலையில நாங்க 3 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் குழி போடணும், இன்னொருத்தர் அந்த குழிக்குள்ள மரக்கன்று வைக்கணும், நான் அந்த குழியை மூடணும். இன்றைக்கு அந்த கன்றுகளை வைக்கக்கூடியவர் விடுமுறையில் இருக்கிறார், அதனால நாங்க எங்க வேலையை செய்யறோம் அப்படின்னு. இப்படித்தான் பல நேரங்கள்ல குடும்பங்கள்ல சமூகங்கள்ல பணிகள் ஒருங்கிணைக்கப்படாமல் ஆளாளுக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி இஷ்டத்துக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அது சரியான வாழ்க்கை முறை அல்ல. அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை எல்லாரோடும் இணைந்து நாம் செய்ய வேண்டும். அதே போல பவுலடியார் முன்வைக்கிற 2வது சிந்தனை என்பது அன்பில் கண்ட ஒரு வாழ்வு. அன்புக்குரியவர்களே, அழுவாரோடு அழுவனும் மகிழ்வாரோடு மகிழலாம். அழுவாரோடு அழுவது என்பது பல நேரங்கள் நம்ம பார்க்கிறோம். இப்ப இறப்பு நடக்கக்கூடிய வீட்டுக்கு அப்படியெல்லாம் நாம் போகும்போது, மருத்துவமனைகளுக்கு போகிற போது படுத்த படுக்கையா இருக்கிறவங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய, அவங்களுடைய துன்பத்துல பங்கெடுக்கக்கூடியது கூட பலரும் செய்கிறார். ஆனால் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிற போது, ஒருவர் உயர்வை அடைகிற போது, ஒருவர் நற்பெயர் ஈட்டுகிற போது, ஒரு சாதனையை நிறுத்துகிற போது, வெற்றி பெறுகிற போது அந்த மகிழ்ச்சியை நம்மளால பங்கெடுக்க முடியுதா? மனம் திறந்து வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பாராட்டுகள் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா என்றால் பல நேரங்களில் அதை நம்மால் செய்ய முடிவது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு வகையான பொறாமை, எப்படி இவன் இப்படி செஞ்சிருப்பான், எப்படி இவனால முடிஞ்சிச்சு, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று எதிர்மறையான எண்ணங்களுக்கு நம்மை நாம் இழந்து விடுகிறோம். பிரியமானவர்களை, பகிர்ந்துண்டால் பசி தீரும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பகிர்வு என்பது அன்பின் வெளிப்பாடாக நீட்சியாக அமைய வேண்டும் என்பது பவுலடியார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது வெறும் இஷ்டத்தில் மட்டும் அல்ல, மகிழ்ச்சியிலும் கூட, சிரிப்பிலும் கூட நம்முடைய ஆக்கப்பூர்வமான இந்த பகிர்வு பங்களிப்பு என்பது இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை பவுலடியார் விளக்கிறார். நிறைவாக அவர் சொல்லக்கூடிய இந்த முதல் வாசகத்தின் சிந்தனை என்பது நாம் வேரூன்றி இருக்க வேண்டும். திருத்தூதர்கள் பணி புத்தகம் 1 அதிகாரம் 14வது வசனம் சொல்லுவதை போல, தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் ஒரே மனதாய் ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசுவும் அவ்வப்பொழுது தந்தையோடு கூடிய இந்த உறவில் ஜெப வாழ்வில் நிலைத்திருந்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் 1க்கும் மேற்பட்ட பதிவு செய்வதை நாம் கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். கடவுளின் மகனாக வந்த இயேசு ஜெபம் தேவைப்படுகிறது. கடவுளின் வார்த்தையை இம்மிசகாமல் பவுலடியாருக்கு ஜெப வாழ்வு தேவைப்படுகிறது. புனிதர்களுக்கெல்லாம் அந்த ஜெப வாழ்வு தேவைப்படுகிறது என்றால், நீங்களும் நானும் அற்புதமான மனிதர்களாக வாழக்கூடிய நாம் ஜெப வாழ்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வு முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆக இந்த அழைப்புக்கேற்ற அன்பு ஜெபத்தில் இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு, அழைப்பு என்பது நமக்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதை நாம் புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறோம். நற்செய்தியில் அதைத்தான் பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் காரணங்களை சொல்லி புறக்கணிக்கிறார்கள். ஏனென்றால் காலம் காலமாக எந்த மெஸ்ஸியாவுக்காக யூதர்கள் காத்திருந்தார்களோ அந்த மெஸ்ஸியா வந்த போது இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை
ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு துர்ப்பாக்கியர்களாக நாம் இருக்கிறோம், அல்லது நிர்பாக்கியர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப ஒரு ஆசீர்வாதமான ஒன்றை, கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு அழைப்பை நாம் உதாசீனப்படுத்துகிறோம், புறக்கணிக்கிறோம். அதற்கு காரணமாக இன்றைய நற்செய்தியிலேயே இயேசு சொல்லுகிறார், நான் வயல் வாங்கி இருக்கிறேன், புதுசா அதை பார்க்க போறேன். தன்னுடைய சிந்தனை மண்ணாசைக்கு அவர் அடிமையாக இருக்கிறார். அதே போல நான் 5 ஏர்மாடுகள் வாங்கி இருக்கிறேன், ஓட்டி பார்க்க போறேன். அது பொருளாசையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல நான் திருமணம் முடிச்சேன், என்னால வர முடியாது. அது பெண் ஆசையை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த மண்ணாசைக்கும் பொருளாசைக்கும் பெண்ணாசைக்கும் தங்களை தொலைத்தார்களோ, நிச்சயமாக அவர்கள் இறையாட்சியில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது. இறையாட்சி என்கிற விருந்தில் இறைவன் கொடுக்கக்கூடிய அழைப்பை, வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஆசைகள் நமக்கு மிகப்பெரிய தடைக்கல்களாக இருக்கின்றன. வயல் வாங்கிறது, ஏர்மாடு போய் ஓட்டிட்டு போய் உழைக்கிறது, அதே போல திருமணம் செய்து நல்ல காரியங்கள். ஆனால் இது முதன்மையானது இது என்கிற தெளிவும் நம்மை இயக்கும் போதுதான் இந்த ஆசைகளினுடைய சிறைக்குள்ளே நாம் வீழ்ந்து விட முடியாதபடி ஆண்டவருடைய அருள்துணையோடு நாம் எழுந்து நிற்க முடியும் என்கிற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களை, நான் தொடக்கத்தில் சொன்னதை போல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வது என்பது நம்முடைய தகுதியினால் விளைந்த ஒன்று அல்ல. நான் அருள் பணியாளராக இருப்பது இது என்னுடைய தகுதியினால் விளைந்த ஒன்று அல்ல. நீங்கள் இல்ல தலைவராக இருப்பது, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் தலைவராக இருப்பது, ஒரு பணியை செய்வது என்பது உங்களுடைய தகுதியினால் விளைந்த ஒன்று அல்ல. அது கடவுளின் சலுகையினால், கடவுளின் அருளால் நமக்கு கிடைத்த ஒன்று. அதை உணர்ந்தால்தான் நாம் எந்த அழிவு சக்திகளுக்குள்ளும் அல்லது நம்மை இறை ஆட்சி புறந்தள்ளக்கூடிய இந்த மண்ணாசை, பொருளாசை, பெண்ணாசை இந்த சார்ந்த நம்மை மயக்கும் நிலைகளுக்குள்ளே ஒருபோதும் தொலைத்து விடாதபடிக்கு நாம் விழிப்போடு இருக்க முடியும். அப்படிப்பட்ட எழுச்சி நிறைந்த ஒரு சாட்சிய வாழ்க்கையை, சத்திய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற புனித பதுவை அந்தோணியாரின் பக்தர்களாக கூடி வந்திருக்கிற நாம் நம் புனிதரை கண் முன்பாக நிறுத்துவோம். இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய திரு அவையில் பல்வேறு மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் திரு விவிலியத்தின் படிப்பினைகள் வழியாகவும், திருச்சபையினுடைய ஆசிரியம் கற்பிக்கிற படிப்பினைகள் வழியாகவும், திரு வழிபாட்டில் அர்த்தமுடன் பங்கேற்பு வழியாகவும், மறைக்கல்வியை உள்வாங்குவதன் வழியாகவும் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறார்கள் என்பதை பணிவாழ்வினாலே போதித்த, வாழ்ந்து காட்டிய இன்றைய நாளின் புனித சார்லஸ் பரோமியோவை நம் கண் முன்பாக நிறுத்தி இப்படிப்பட்ட ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வு நாங்களும் வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். உமக்காக வாழக்கூடிய இந்த ஒரு முறைக்கான இந்த வாழ்க்கையிலே எந்த ஒரு வாய்ப்பையும் நாங்கள் தட்டி கழிக்காதவர்களாக, சாக்கு போக்கு சொல்லாத பிள்ளைகளாக, பரிசுத்தத்திலே புனிதத்திலே நாங்கள் ஊன்றி இருப்பதற்கு, நிறைத்து வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும் என்று புனிதர்களின் பரிந்துரையோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.